தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் அரசியல் பாகுபாடுகளை கடந்து தமிழகத்தினுடைய அனைத்து மக்களாலும் நேசிக்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர், விடுதலை போராட்ட வீரர், உழைப்பாளி மக்களுடைய ஒப்பற்ற தலைவர், தமிழக அரசினுடைய தகைசால் தமிழர் விருதை பெற்ற, வாழ்நாள் முழுவதும் போராட்டத்தையே வாழ்க்கையாக கொண்ட பெருந்தலைவர் தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவர்கள். குறிப்பாக மறைந்த தலைவர் என் சங்கரையா அவர்களோடு மிக நெருக்கமான அளவில் அவர் மீது அளவிற்கரிய அன்பையும் தோழமையையும் கொண்டிருந்தவர். கிட்டத்தட்ட இருவருமே சமகாலத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இணைந்தவர்கள். தொடர்ச்சியாக ஒரு 80 ஆண்டுகளுக்கு மேலாக இருவரும் தமிழக பொது வாழ்க்கையில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட தலைவர்கள். அவர்கள் இருவரும் சேர்ந்து தமிழகத்திலே எத்தனையோ போராட்டங்களுக்கு தலைமை தாங்கி இருக்கிறார்கள். இடதுசாரி கட்சிகளிடையே நெருக்கமான ஒற்றுமை ஏற்பட வேண்டும், மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளில் இடதுசாரி இயக்கங்கள் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய முன்முயற்சியை எடுத்துக்கொண்டவர் தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவர்கள். அவருடைய மறைவு உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இடதுசாரி இயக்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பேரிழப்பு. அதே போல தமிழகத்தினுடைய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், இயற்கை வளங்கள் கொள்ளையடிப்பதற்கு எதிராக ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட பட்டியல் சாதி மக்கள், பழங்குடி மக்களுடைய முன்னேற்றத்திற்காக இப்படி முத்திரை பதிக்கத்தக்க பல பணிகளை ஆற்றி இருப்பவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். அவருடைய வழியை பின்பற்றுவதுதான் அவரை நாம் நேசிப்பதற்கும் அவரை நாம் நினைவு கூறுவதற்குமான மிகச்சிறந்த வழியாக இருக்கும். ஆகவே மக்களுடைய நல்வாழ்விற்காக வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த அவருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய வழியை பின்பற்றுவோம், அவர் வழியில் செயல்படுவோம்.